அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கேரளா ரெசிபி, கிளி பரோட்டா. நம்ம பரோட்டா ரெடி பண்ணி வச்சுட்டு சிக்கன், மட்டன், பீஃப் இந்த மாதிரி எதுலனாலும் ஒரு கிரேவி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை வாழை இலையில் வச்சு நம்ம செட் பண்ணி தோசைக்கல்ல இந்த மாதிரி இல்லைன்னா ஸ்டீம் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம வைக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இதை நம்ம வீட்டிலேயே வந்து சூப்பராக எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதிலேருந்து ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணால் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ நம்ம கிளி பரோட்டா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்ய நான் வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கேரளா ரெசிபினா அவங்க தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எண்ணெய் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 200 கிராம் வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து நார்மல் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிட்டு இதில் ஸ்பைசஸ் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை நார்மலாக வந்து முழுசாக கூட சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து கிரேவிக்கெலாம் வந்து வெங்காயம் நிறைய சேர்த்து தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்க்கும்போது அந்த தக்காளியெலாம் வந்து நமக்கு நல்ல குழையறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உப்பு இந்த எண்ணெயில் வதங்கும் போது நம்ம சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கும். இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி காஷ்மீரி சில்லி, இது காரம் கம்மியாக தான் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, மல்லிப்பொடி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து நல்லா வறுத்து பொடிச்ச சீரக பொடி வந்து 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி வந்து 1 டீஸ்பூன். இதோட மசாலா வந்து நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போடனாலும் போட்டுக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் காரம். இதை நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸ், ரொம்ப சின்னதில் ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த காரம், உப்பு எல்லாம் அதில் நல்லா பிடிக்கிறதுக்கு நான் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைக்க போகிறேன். இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து அந்த மசாலா வந்து எண்ணெயிலே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அது கொஞ்சம் அந்த சிக்கனோட நல்லா குக்கான பிறகு நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ உங்களுக்கு அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எதாவது கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஃபைனலாக வந்து கொஞ்சம் லெமன் நான் சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். இப்போ நமக்கு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். இதே மெத்தட்லேயே நம்ம வந்து மட்டன் இல்லைனா பீஃப் எதுனாலும் இதே மெத்தடில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுட்டு இருக்கணும். கேஸில் வந்து அது ஆன்லேயே இருக்கணும். இப்போ நமக்கு வந்து வாழையில் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 பக்கமுமே நம்ம நல்லா திருப்பி நல்லா அதை வந்து அந்த ஹீட்டில் வந்து அதை வந்து வாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இது நம்ம பண்ணுறோன்னா நமக்கு வந்து அந்த பொதிஞ்சு நம்ம அதை கெட்டி தான் நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம்.
அதுக்கு வந்து நமக்கு வந்து வாழை இலை வந்து உடஞ்சிரும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டிப்னஸ் போய் நமக்கு வந்து ஒரு லூஸ் விடும் அந்த இலை. அப்போ நமக்கு கெட்டும்போது அந்த இலை வந்து உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் புரோட்டாவோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதை திருப்பி நம்ம புரோட்டா வந்து ரெடி பண்ணுற வீடியோ போய் இதில் சேர்த்தோன்னா வீடியோ பெருசாக லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதனால நான் வந்து இதில் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா எல்லா இடமும் ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு செகண்ட் லேயர் வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணும்போது அது வந்து உடஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம வந்து வாட்டினது. இந்த மாதிரி இதை வந்து நான் கெட்டக்கூடிய கிளிப்பு வந்து மிஸ் ஆயிட்டு நான் அது இன்னொன்று பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை சேர்த்துருக்கேன். நம்ம வாழையில் வாங்கும் போதே கடையில் வந்து நார் கேட்டோன்னா அவங்க கொடுப்பாங்க. நம்ம பூ கட்டக்கூடிய நார் அதில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஈஸியாக இருக்கும். அது கிடைக்கலனா நம்ம நூலில் கூட பண்ணிக்கலாம். கல் வந்து சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு நம்ம இதை அப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக நான் பண்ணுறதுனால எடுத்து ஓடிஜியில் வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு வச்சுருந்தேன். நமக்கு மெயினாக வந்து அந்த ஹீட் ஈவனாக கிடைக்கணும். அது உங்களுக்கு ஓவன்லேயோ இல்லை ஓடிஜிலையோ நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதிகமாக பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தோசைக்கல்லில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் இடையில கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த இலை வந்து கரெக்டாக அந்த ஹீட்டு நமக்கு வந்து ஹீட் கரெக்டாக உள்ளே எடுத்து கொடுக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓடிஜியில் பண்ணுறதும் சரி இல்லை தோசைக்கல்லில் பண்ணது எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்தது. அதுக்கு வந்து தேவை வந்து ஹீட்டு தான். மற்றபடி நம்ம எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுறோம். ஹீட்டு உங்களுக்கு இதுலேயும் ஒரே மாதிரி நம்ம வந்து கிடைக்கும்போது டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருந்தது. அந்த ஹீட்டு படப்பட அந்த இலையோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி அப்புறம் வந்து அந்த கிரேவி அதில் நல்ல புரோட்டாவில் ஊறி நல்ல ஒரு சாஃப்டாக நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.